அவங்க தரப்பில் இருக்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் நோட்டி நோட்டி கேள்வி கேட்கறது நம்ம மனசு புண்படுத்துகிற மாதிரியே இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? அமைச்சர் ராஜேஷ் அவர்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அமைச்சரவையில் இடம் முடிச்சிருக்காங்களே 2 அமைச்சர்கள், அதில் ஒருத்தர். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஆளுங்க கொஞ்சம் குசும்பு. ஏன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாகக்கூடாது? இட்ஸ் டைம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாகிறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். இது பேசினோன்னே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட போகிறாரு, விஜய் அவர்கள் பிரதமராகணும், அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத முன்னிறுத்துறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது. இப்போ இது கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னா, சார் காங்கிரஸுங்கிறீங்க, ராகுல் காந்தி அப்பேற்பட்ட அப்பாட்டங்கிறீங்க, பிரதமராக போகிறாருங்கிறீங்க, நீங்கள் கூட்டணியில் இப்போ போய் சேர்ந்துருக்கிற தாவேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தின்னு அப்படி ஓரம் அடிக்குவீங்க, எங்கால் வந்துக்கிட்டு இருக்காரு, அண்ணன் வர்றாரு லீவுடு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னு கிளப்பி விட்றாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லவா முடியும்? காண்டாகுது தம்பி. எத்தனை வருஷம் அரசியல், ராகுல் காந்தி எவ்வளோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்களெல்லாம் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னால் காண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு காங்கிரஸ்காரங்களுக்கு உள்ளே தோணும். மனசுக்குள்ளே அந்த ஒரு ஆதங்கம்லாம் இருக்கும். ஆனாலும் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி நீங்கள் சும்மா நடிக்கக்கூடாது, அவர் மாபெரும் தலைவர், எங்கள் தலைவர் இருக்காரு, சாதாரண தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ராஜேஷ் அவர்கள். அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னென்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ அவருடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதில் ஒரு சந்தேகமும் இருக்காது. அதுக்கடுத்து தான் தொடர்ந்து நம்மளுக்கு விடுற மாதிரியே தெரில சார். நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி தான் பெரிய ஆளுன்னு, ஆனால் நார்த்தில் இருக்க சோசியல் மீடியா வரைக்கும் விஜய் அவர்கள் தான் தளபதி விஜய் தளபதி அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டுனுக்கிறாங்க. பிரதமராக இவர் தான் வரணுன்ற மாதிரி கண்டென்ட்லாம் எங்கே பார்த்தாலும் நெருப்பு பறக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. மீடியா லெவலில் போயிட்டாங்க. சார் நீங்கள் என்னடானா நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி அவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாடம் எடுத்துனுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கேள்விக்கு பதிலே சொல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நல்ல அரசாங்கம் அமைந்திருக்கிறது, அது இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஆக மொத்தத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் இவங்களை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுக்கு பதிலே வரல ராஜேஷ் அவர்கள்ட்ட இருந்து. யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ சிறப்பாக ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களுக்கு சிஎம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழிச்சு நாங்கள் காங்கிரஸினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு.